Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோலாம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐஸ்வர்யா ட்ரூத் ரிவீல் டு அருண் என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவாக பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னா ஆர்த்திகா தீபா. இந்த வீடியோவை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஷூட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாங்க போலக்கு. ஸோ அங்கே இருந்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து யாருன்னா ரேஷ்மா தீபானி. இந்த பிக்சர்ஸை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரீ லுக்கில் இருக்காங்க. ஸோ கேடி ஷூட்டிங்காக இருக்கும் போலக்க அப்கமிங். அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாட்சி ரியா. இந்த பிக்சர்ஸை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயா ட்ராவல் பண்ணி போகிறாங்க போலக்கு. ஸோ அங்கே அடுத்த மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப க்யூட்டாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அப்கமிங் வந்து நாளைக்கான எபிசோட்ஸில் ஐஸ்வர்யா வந்து அருண் வந்தது கூட தெரியாமல் தீபாவை தள்ளி விட்டேன், எப்படி அவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ அருணும் கேட்டுட்டு ரொம்ப ஷாக்காக இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து இல்லை அருண் நான் வேணும்னே பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லி எதோ சமாளிக்கிறாங்க அருண்கிட்ட. ஸோ அருணும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஸோ இது உண்மையா இல்லை கனவா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஏன்னா அருண் உண்மையாக இருந்தால் அருண் வந்து இவ்வளோ நேரம் கோபமாக இருப்பார். ஸோ அதை கேட்டுட்டு அப்புறம் ரொம்ப அமைதியாகவே இருந்தார். ஸோ வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட்ஸை பார்த்தா தான் தெரியும் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து தீபா வந்தால் நல்லாயிருக்கும், கீதா கேரக்டர் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கும் நிறைய பேர். ஸோ வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட வேறு அவங்க சொல்லியிருக்காங்க கீதா. ஸோ என்னை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா என் பேர் கூட நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படக்கூடாது, அப்படி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா நான் அடுத்த நிமிஷமே கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நீங்கள் தீபா தேடுற வரைக்கும் தான் நான் இருப்பேன், அவங்கள கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து போலீஸ் வந்து அவங்கள தேடிட்டுருக்காங்களா, அதனால் இப்போ ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு கார்த்திக் கூட இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட்ஸை பார்க்கலாம். ஒருவேளை தீபா வருவாங்களா இல்லை கார்த்தி வந்து கீதாவே ஃபுல் அண்ட் ஃபுல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். கீதா இருக்கணுமா தீபா இருக்கணுமா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.